ஓம் அம்பிகையே போற்றி. தமிழர்களின் பாரம்பரியத்தில் மிக முக்கியமான விரத நாட்களில் ஒன்றாக கடைபிடிக்கப்படுவது இந்த காரடையான் நோன்பு. இந்த நோன்பு மாசி மாதம் நிறைவடைஞ்சி பங்குனி மாதம் ஸ்டார்ட் ஆகிற டைம், அந்த நாளில் தான் இந்த நோன்பு கடைபிடிக்கப்படுகிறது. சூரிய பகவான் கும்ப ராசியிலிருந்து மீன ராசிக்கு பயிற்சி ஆகிறார். அதுக்காக இதை மீன சங்கராந்தி அப்படின்னு இந்த காரடையான் நோன்பை சொல்கிறாங்க. இந்த நாளில் திருமணமான பெண்கள் தங்களின் கணவரோட நீண்ட ஆயுளோட இருக்கணும் அப்படின்றதுக்காக கழுத்தில் மஞ்சள் சரடு கட்டி விரதம் இருந்து இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. அதே போல் திருமணம் ஆகாத பெண்களும் தங்களுக்கு நல்ல கணவர் அமையணும்னு வேண்டி கைகளில் மஞ்சள் கயிறு கட்டி இந்த விரதத்தை கடைபிடிக்கிறாங்க. கார அடைய நைவேத்தியமாக வைக்கிறதுனால தான் இதுக்கு பேர் காரடையான் நோன்புன்னு சொல்கிறாங்க. இந்த காராமணி பச்சரிசி மாவில் கலந்து தித்திப்பு காராமணி காராமணியும் செஞ்சு சாமிக்கு அம்பிகைக்கு நெய்வேத்தியமாக படைக்கிறாங்க. இந்த நாளில் காமாட்சி தேவி அம்பிகையை வழிபடுறாங்க. இது புராண கதைப்படி பார்த்தா யமனிடத்திலிருந்து சாவித்திரி தேவி தன் கணவனான சத்தியவான உயிரை மீட்பதற்காக சாவித்திரி கடைபிடிச்ச நோன்பு தான் இது. இந்த நாளில் நம்மளும் விரதம் இருந்து வழிபட்டால் தீர்க்க சுமங்கலி பாக்கியம் நமக்கு கிடைக்குன்றது நம்பிக்கை. இது திருமண உறவை, குடும்ப ஒற்றுமை, தெய்வீக ஆசீர்வாதங்களும் கிடைக்கிற நாளாக இந்த நாள் கருதப்படுறது. அன்னை கௌரிக்கு தான் அரிசி மாவு வெல்லம் தலை செய்கிற காராமணி அடைய நம்ம நைவேத்தியமாக வைக்கிறோம். இது நம்ம 2026 மார்ச் மாதம் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்று கடைபிடிக்க உள்ளது. மார்ச் 14ஆம் தேதி காலை 6:48 மணிலிருந்து மார்ச் 15 அதிகாலை 1:08 வரை இந்த விரதம் கடைபிடிக்க வேண்டும்.